சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு மேலாக சேராபீன்கள் நிற்கிறார்கள். சேராபீன்கள் பரிசுத்தமான தூதர்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சேராபீன்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். சேராபீன்கள் என்னும் பெயருக்கு அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று பொருள். அவர்கள் அன்பினாலே தேவனுக்கு அக்கினியாக ஜெலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமைக்காக பக்தி வைராக்கியமாய் ஜெலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் சேராபீன்கள் பாவத்துக்கு விரோதமாக அதை பட்சித்து போடும் அக்கினியாகவும் ஜெலித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தமான தூதர்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கும் மகிமையை கொடுத்திருக்கிறார். இவர்கள் திரளான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். தேவ தூதர்களிடத்தில் தேவனை பற்றிய அறிவு அதிகமாக இருக்கிறது. அதைவிட மேலாக சேராபீன்களிடத்தில் தேவனுடைய பரிசுத்தமான அன்பு நிரம்பி இருக்கிறது. சேராபீன்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருக்கிறது. எசேக்கியேல் சேராபீன்களை தரிசித்த போது அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. ஆனால் ஏசாயா கண்ட சேராபீன்களின் செட்டைகள் மேலே பிரிந்திருக்கவில்லை. சேராபீன்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருக்கிறது. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடுகிறான், 2 செட்டைகளால் தன் கால்களை மூடுகிறான், 2 செட்டைகளால் பறக்கிறான். சேராபீன்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடும் தாழ்மையோடும் நிற்கின்றன. சேராபீன்கள் தங்களுடைய கால்களை மூடுவதோடு தங்கள் முகங்களையும் மூடுகின்றன. சேராபீன்கள் கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவை விரைவாக பறந்து போகும். அதற்காக தன்னுடைய செட்டைகளில் 2 பறப்பதற்கு பயன்படுத்துகிறது. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான் என்று தானியேல் சொல்லுகிறார். தானியேல் 9:21. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் சேராபீன்களைப் போல உற்சாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் அனுப்புகிற இடங்களுக்கு வேகமாய் போக வேண்டும்.